பணம்ன்றது நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். ஆனா, அந்த பணத்த வச்சு எல்லாத்தையுமே நம்ம வாங்கிரலாம் அப்படின்னு நம்ம நெனைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து நம்ம கிட்ட இருக்க நெறைய பிரச்சனைகள வந்து தீர்க்குமே தவிர, அது வந்து ஒரு மகிழ்ச்சிய வந்து நமக்கு 100% தருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இத ஏன் வந்து நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. இங்கேயும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கான். அந்த பொண்ணோட அழகுல வந்து மயங்குறான். அவன பொறுத்தவரைக்கும் எத வேணாலும் வந்து பணத்த குடுத்து வாங்கிடலாம் வந்து நெனைக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணே வந்து வெல பேசுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன முடிவெடுத்தாங்க? எப்படி வந்து அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா, சோகம், மகிழ்ச்சி இப்படி எல்லாத்தையும் கலந்து சொல்லக்கூடிய ஒரு படத்த தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில 1993ல ஒரு அமெரிக்கன் எரோட்டிக் டிராமா படமா ஏட்ரியன் லின்னோட இயக்கத்துல வெளியான இன்டீசன்ட் ப்ரொபோசல் படத்தோட கதை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 கேரக்டர் வந்து காட்டுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டேவிட், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டயானா. இவங்க 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க போல. இப்போ அவங்க 2 பேரும் வந்து தனித்தனியா வந்து பேசுற மாதிரி வந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டேவிட் வந்து சொல்றான், நானும் டயானா வந்து ஸ்கூல்ல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நான் வந்து ஒரு கட்டத்துல அவகிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணேன். அவளும் வந்து ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் என்ன பண்றோம்னு வந்து தெரியலன்னு அவன் வந்து சொல்றான். இந்த பக்கம் அவன் என்ன சொல்றானா, நானும் டேவிட் வந்து ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் இதை வந்து சொன்னேன். ஆனா அவங்க வந்து எங்களோட காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால அப்பவே நாங்க 2 பேரும் வந்து வீட்டை விட்டு ஓடி போய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சுட்டோம். அவனை தேடி தான் வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். எங்க 2 பேரும் வந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு வந்து அவ சொல்றான். அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆகுது. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. நம்ம டேவிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணுன்றதான் வந்து லட்சியம். பட் அவன் என்ன பண்றான், அவனுக்கு வந்து அந்த மாதிரியான வேலை வந்து கிடைக்கல. இவங்க 2 பேருக்கும் உள்ளான ஒரு பொதுவான ஆசை என்னன்னா, ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டணும் பீச்சுக்கு பக்கத்துல. ஸோ அந்த வீட்டை வந்து எப்படி கட்டணுன்றது வந்து இவன் தான் வந்து டிசைன் பண்ணிட்டே இருப்பான். இவனுக்கு வந்து வேலையும் கிடையாது. ஆனா நம்ம டயானா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வேலைக்கு போற அந்த காசை வச்சு தான் இவங்களோட ஃபேமிலி வந்து ரன் ஆயிட்டு இருந்திருக்கும். இப்போ அவ வாங்குற அந்த சம்பளத்தை வந்து அப்படியே எடுத்து அந்த வீட்டை வாங்குறது, அந்த இடத்த வாங்குறது, இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெசெஷன் வந்ததுனால அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து லாஸ்ட்ல போனதுனால 50,000 கிட்ட வந்து டெபிட் வந்திருக்கும். இப்போ அந்த காசை வந்து கட்டணும். பேங்க்ல இருந்து நோட்டீஸ்லாம் வந்துருச்சு. இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுனே வந்து தெரியல. வீடு வந்து அவங்க கையை விட்டு போற நிலைமைக்கு வந்துருச்சு. இவங்க 2 பேரும் இதை கேட்டோன்னே வந்து அழுகிற நிலைமைக்கு வந்து போறாங்க. என்ன பண்றதுனே வந்து தெரியல. டேவிட் என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி ஒரு $5,000 வந்து வாங்குறான். பட் அதை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவனுக்கு வந்து ஒரு யோசனை வருது. இப்போ அவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில். இங்கேருந்து வந்து லாஸ் வேகாஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து இந்த சூதாட்டம்லாம் நிறைய இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேம்பிளிங் பண்ணி நிறைய காசை வந்து சம்பாதிச்சலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டோட நைட்டாக கிளம்பி லாஸ் வேகாஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு கேம்பிளிங் வந்து பண்ணுறாங்க. அந்த கேம் விளாண்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா $25,000 வரைக்கும் வந்து 2 பேரும் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொல்கிறான், நான் வந்து உன்கிட்ட எப்போவுமே வந்து ஐ லவ்னு வந்து சொன்னதே இல்லை, ஆனால் நான் இப்போ வந்து சொல்கிறேன் ஐ லவ்னு சொல்லிட்டு, இது பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் வந்து உன்னை எப்போவுமே லவ் பண்ணுவேன்னு வந்து அந்த டயானா வந்து சொல்கிறான். அப்படியே அவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேராங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இன்னும் ஒரு $25,000 வந்து சேர்க்கணும் இல்லையா, ஸோ மறுபடியும் வந்து கேம்பிளிங் வந்து விளாட போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா காசையும் வந்து அப்படியே விட்டுறாங்க. 2 பேரும் வந்து ரொம்ப அழுகிற ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயானா என்ன பண்ணியிருப்பான், அவன் விளாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டே வந்திருப்பான். அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஒன்று வந்திருக்கும், கருப்பு கலர் ட்ரெஸ். அது பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். பட் அதோட ரேட் வந்து $5,000 கிட்ட இருக்கும். அதை அவன் என்ன பண்ணியிருப்பானா அதை அப்படியே எடுத்து அவன் மேலே வந்து அப்படியே போட்டு பார்க்குற மாதிரி துணியை வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். இதை தூரத்துல இருந்து ஜான் கேஜ்னு சொல்ல போற ஒரு பெரிய பில்லியனர் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த பொண்ணே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பார்த்தோன்னே அவருக்கு வந்து டயானா வந்து பிடிச்சி போயிருந்திருக்கும். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு வந்துட்டு, உனக்கு வேணா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீ வாங்கிக்கவே, நான் வேணா உனக்கு வந்து பில் போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாத்தையும் வந்து நீங்க பணம் கொடுத்து வாங்கலாம், பட் வந்து மனுஷங்களை உங்களால வாங்க முடியாது, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதை சொன்னதுக்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படியே போயிடுறான். இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அடுத்த நாள் இல்லையா இவங்க வந்து காசுலாம் வந்து தோத்துட்டாங்க. ஸோ ரொம்ப அழுதுகிட்டே வந்து வெளியில போற மாதிரி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பக்கம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர். அப்போ நம்ம டேவிட் என்ன பண்றான், அங்கே போய் நின்றுட்டு யார் இவர் அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து கேட்டோன்னே அவர் தான் ஜான் கேஜ், அவர் வந்து ஒரு பெரிய பில்லியனரு, அவர் வச்சிருக்க அந்த காயின் எல்லாமே பாருங்க $10,000. ஆல்ரெடி அவர் வந்து 1 மில்லியன் வந்து இழந்துட்டாரு, இருந்தும் அவர் வந்து இன்னும் விளாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் வரதை வந்து அந்த ஜான் வந்து பார்த்துறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்தோடனே இவ்வளோ நேரம் தோத்துக்கிட்டே இருந்த அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு $10,000 கிட்ட வந்து ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சோடனே அவருக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் மாதிரி, நீங்க யாரு, நீங்க கொஞ்ச நேரம் நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம டேவிட்டையும் டயானையும் வந்து கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து நின்னுறாங்க. அப்ப வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் நான் நினைக்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்க ஒய்ஃபை கொஞ்ச நேரம் எனக்கு பதிலாக வந்து விளாட அனுமதிக்கிறீங்களா, மேபி அவங்க வந்து ஒரு லக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவனு என்ன பண்றான், டேவிட் வந்து சரி ஓகே இவ்வளவு நேரம் வந்து சொல்றாங்க, ஒருவேளை இருக்கலாம், நீ போய் விளாடு அப்படின்னு டயானா சொன்னோன்னே டயானுக்கு வந்து தெரியுது இவன் எதுக்காண்டி வந்து அடி போறான் அப்படின்னு. பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், சரி லாரன்னு சொல்லிட்டு போய் 2 பேரும் உட்காடுறாங்க.
உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த கேம்ல வந்து தோத்துடுறாங்க. $1 மில்லியன் வந்து போயிருச்சு. அவன் என்ன பண்றான், ஜான் வந்து அந்த செக் எழுதி கொடுத்துட்டு அப்ப அவன் மறுபடியும் கேட்கறான், உனக்கு வந்து இது வரலன்னு வச்சுப்போம், உனக்கு வந்து டைஸ் விளாட வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே விளாடலாமே அப்படின்னு வந்து அவளும் சொல்லிடுறான். அப்ப பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், $1 மில்லியன் வந்து மறுபடியும் இன்னொரு கேம் போட்ட காசு எடுக்கணும் இல்லையா, ஸோ இன்னொரு கேம் வந்து கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கவங்களை வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கேமுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ 7 போட்டால் நீங்கள் வந்து 1 மில்லியன் வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த நடுவர் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜான் வந்து சொல்கிறாங்க, நல்லா யோசித்துக்கங்க, 2 டைஸை வந்து எடுத்துக்க, 7 விழுகணும், 12 இது எதுவும் போட்டுறாத, அப்புறம் இருக்கிறதும் போயிடும், பட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. இவளும் காயினை வீச போகிறான். வெயிட் பண்ணு, அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து ப்ரே பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னே அவளும் ப்ரே பண்ணிட்டு அந்த டைஸை தூக்கி எறிறா. அது கரெக்டாக போய் 7 விழுந்துருது. விழுந்தோடனே $1 மில்லியன் வந்து நம்ம ஜான் வந்து ஜெயிச்சிடறான். ஜெயிச்சோடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. தன்னோட ஒய்ஃப் வந்து போட்டோன்னே அவனும் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு டேவிடுக்கும் ஹாப்பி. அப்போ இவங்க 2 பேர் லீவ் ஆக பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜான் என்ன பண்ணுறான், நீங்கள் 2 பேர் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கோம் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் வந்து இன்னைக்கு நைட் இங்கே இருங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, உங்கள் ஒய்ஃப்னால தான் எனக்கு வந்து $1 மில்லியன் வந்து கிடைச்சிருக்கு, ஒரு சின்ன பார்ட்டி, உங்கள் 2 பேரும் வந்து நான் இன்வைட் பண்ணுறேன் வாங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உங்களுக்கு வந்து ஹோட்டல் ரூமே வந்து புக் பண்ணி தரேன்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே இருக்க ஒரு ஹோட்டல் ரூம்லேயே வந்து தங்குறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஷக்கிள் பேர்ல்னு சொல்ல போகிற ஒருத்தர், அவர் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஜானுக்கு வந்து கூடவே இருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஜான் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, அதை வந்து நம்ம டேவிட் என்ன பண்ணியிருப்போம், வாங்கிட்டு அதை பிரித்து பார்க்குறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே கருப்பு கலர் ட்ரெஸ், இவன் ஆசைப்பட்டா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் தான் இருந்திருக்கும். இவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவன் எதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேதரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கேதரிங்க்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவங்க 3 பேர் வந்து நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க, சரக்கடிக்கிறாங்க, ஒன்றா வந்து கேம்லாம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜான் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க டேவிட் கிட்ட, இந்த மாதிரி வந்து பணத்தால் வந்து எல்லாத்தையும் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து ஜான் வந்து டேவிட் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவன் வந்து சொல்கிறான், இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையும் வந்து வாங்க முடியாது அப்படின்னு டயானாவை கூட வந்து சொல்லிடுறான். ஸோ இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்றது வந்து டயானாக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து அவன் முந்திரி கொட்டை மாதிரி வந்து எல்லாத்தையும் வாங்க முடியாது, மனுஷங்களையும் வாங்க முடியாது, அது என்ன எமோஷன்ஸ்லாம் வந்து கூட வருமா அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ பேசிடுறான். பேசினோடனே அப்போ நம்ம ஜான் வந்து சொல்கிறாங்க, சரி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு $1 மில்லியன் வந்து தரேன், இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி வந்து நம்ம டேவிட் கிட்ட வந்து அவர் கேட்குறாரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், முடியாதுன்ற மாதிரி சொல்லு அப்படின்னோடனே, இல்லை அப்பவும் என்னால் வந்து மனுஷங்களை வந்து விற்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து டேவிட் வந்து சொல்லிடுறான். அப்போ ஜான் வந்து கேட்குறான், நல்லா யோசித்து சொல்லுங்க, $1 மில்லியன் உங்கள் ஒய்ஃபை வந்து என் கூட வந்து ஒரு நைட் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு வந்து கேட்குறான். இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல, அப்படியே நிற்கிறான். ஆனால் டயானா வந்து சொல்கிறான், எந்த தருணத்துலையும் வந்து என்னை வந்து அவர் விட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுன்னு வந்து டேவிட் கிட்ட சொன்னோன்னே, ஆமாம் எந்த தருணத்துலையும் வந்து நான் என்னோட ஒய்ஃபை வந்து விட மாட்டேன், நீங்கள் வேற ஆளை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து ரிப்ளை பண்ணிடுறான். ரிப்ளை பண்ணோடனே அவனுக்கு வந்து ஜானுக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, ஒரு தூரம் வந்து உங்களை நான் இன்வைட் பண்ணிட்டேன், கடைசியாக ஒரு டைம் நல்லா யோசித்து பாருங்க, அதே சமயம் வந்து ஒரு சின்ன டான்ஸ் உங்கள் ஒய்ஃப் கூட வந்து நான் ஆடலாமான்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்னு வந்து டேவிட் வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜானு வந்து சரி அதை வந்து பெருசாக எடுத்துக்காம அவனும் போயிடுறான். ஏன்னா அவரும் வந்து வயசானவர் தான். இப்போ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவளும் வந்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறா, இவனும் வந்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் 2 பேருமே வந்து முடிச்சு உட்காந்துட்டு அப்போ டயானா வந்து சொல்கிறான், ஒருவேளை அவர் சொல்கிற வந்து நம்ம ஏன் திங்க் பண்ணக்கூடாது, நமக்கும் வந்து நிறைய கடன் இருக்கு, இப்போ அந்த $1 மில்லியன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டையும் வந்து மீட்டிடலாம், இருக்கிற கடனை வந்து கட்டிடலாம், உங்க அப்பா கிட்ட வந்து ஒரு $5000 வாங்கணும், அதையும் திருப்பி கொடுத்துடலாம், என்ன சொல்றீங்க, இதை வந்து நான் உங்களுக்காண்டி தான் வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற டேவிட் அப்படின்னு சொன்னோன்னே, டேவிட் வந்து நீ என்ன இன்னமும் அதை பத்தியா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னோடனே அப்ப அவ வந்து சொல்றான், இங்க பாரு நம்ம 2 பேருக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, பட் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் கூட இதுக்கு முன்னாடி வந்து செக்ஸ்லாம் வச்சிருந்திருப்போம், அந்த மாதிரி இதை வந்து நம்ம நினைச்சிட்டு போயிடலாமே, ஹார்ட்டும் கிடையாது, உணர்ச்சி வசப்படுற மாதிரி எமோஷன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, வெறும் பாடி மட்டும் தான், நான் மட்டும் தான் போறேன், ஒரு நைட் மட்டும் தான் இருந்துட்டு வரேன், அதுக்கடுத்து நமக்கு $1 மில்லியன் வரப்போகுது, அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவன் வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து சரி ஓகேன்ற மாதிரி வந்து ஒரு டெசிஷனுக்கு வந்துடுறான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா பூபான்னு சொல்ல போற ஒரு லாயர் இருந்திருப்பான். அந்த பூபா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி டயானா வந்து ஒருத்தன் கேட்கறான்டா, $1 மில்லியன் வந்து கேட்டோன்னே, டே நீ எப்பறம் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்ட, டயானா மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து $2 மில்லியன் வந்து நீ கேட்டு வந்திருக்கலாம், சரி சொல்லிட்டேன், நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஜானு என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்துக்கும் சைன் போட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து உங்களுக்கு வந்து $1 மில்லியன் வந்து உங்களோட கேசினோ அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துரும் சொல்லிட்டு அந்த ஜான் என்ன பண்றான், டயானாவை கூட்டிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த தருணத்துல தான் வந்து இவன் நம்ம டேவிட்டுக்கு வந்து டயானா இது வரைக்கும் அவன் பிரிஞ்சதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரியினா அவனால வந்து அந்த இதை தாங்கவே முடியல. அப்போ பூபா கூட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி டேய் உர்ரா ஒரு நைட்டு தானடா போயிட்டு வந்துட போறாங்க, இது என்னடா இருக்கு அப்படின்னு அவன் ஏதோ வந்து சொல்லுவான். பட் அவனால வந்து ஏத்துக்கவே முடியல. இந்த சீன் பார்க்கும்போது அழுகே வர மாதிரி இருக்கும், எனக்கே வந்துருச்சு. அப்போ அவன் என்ன பண்றான், டேவிட் வந்து வேகமா வந்து ஓடுறான், அந்த ரூமுக்கு வந்து போறான். இவங்க 2 பேர் இருந்தது. ஸோ அந்த ரூமுக்கு போய் கதவை தட்டி பார்க்கறான், அங்க வந்து வேற ஒருத்தவங்க வேலைக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்ப அங்க இருக்க அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஏய் நீ யாரா, நீ எதுக்கு இங்க உள்ள வந்த, உன்னை யார் உள்ள விட்டுதுன்னு சொன்னோன்னே அப்ப நம்ம டேவிட் வந்து கேட்கறான், இங்க ஒரு பொண்ணு ஒருத்தர் இருந்தாங்களே அவங்க 2 பேரும் எங்கன்னு கேட்டோன்னே மேலன்னு சொல்றாங்க. மேலனா என்ன, ஹெலிகாப்டர்ல வந்து பறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே இவன் என்ன பண்றான், வேகமா வந்து மேல போய் பார்க்கறான். அங்க பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து அவங்க 2 பேரும் வந்து பறந்து போயிடுறாங்க. இவனால வந்து தாங்கவே முடியல, அப்படியே அழுகிற மாதிரி வந்துடுறான். பைத்தியம் முடிச்ச மாதிரி
அங்கே இங்கே அந்த ஹோட்டலில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து நம்ம டயனை வந்து காட்டுறாங்க. டயனும் கேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட்டாக இருக்க ஒரு போட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு புது ட்ரெஸ்ஸு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க, நான் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு பக்கத்தில் வந்து இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணான், டக்குன்னு அவன் மேலே கை வைக்க போயிருந்திருப்பான். ட்ரெஸ்ஸை தான் அவுப்பான்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான், டக்குன்னு விலகிற மாதிரி வந்து போயிருந்திருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு பட்டன் வந்து நீ போடாமல் விட்டுட்டேன், அதை தான் வந்து நான் போட வந்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லுவான். இவளுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்னடா இது $1,000,000 நம்ம கூப்பிட்டுருக்கான், வந்தோன்னே எல்லாரும் அவுக்க தான் பார்ப்பாங்க, இவன் என்ன வந்து இருக்கிறத மூட பார்க்குறான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஜென்டில்மேன் தன்மையாக அவளுக்கு வந்து இருந்திருக்கும். பட் அப்போ தான் வந்து அந்த ஜான் வந்து சொல்லுவான், எதையுமே வந்து விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு வந்து நீ சொன்ன, ஆனால் நான் வந்து ஒன்னையே வாங்கிட்டேன், இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டோன்னே நீங்கள் என்ன வந்து வாங்கியிருக்கலாம், பட் நான் எப்போவுமே வந்து டேவிட்க்கு மட்டும் தான் பிலாங்கிங்காக இருப்பேன், உனக்கு வந்து கிடையாது, நம்ம 2 பேரும் எதுக்கு இங்கே வந்தோமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடலான்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அதோட அந்த ஷாட் வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம டயன் மறுபடியும் வந்து அங்கே வர்றா. வந்தோடனே அங்கே வந்து ரொம்ப சோகத்தில் இருக்க நம்ம டேவிட் வந்து பார்க்குறா. டேவிட் வந்து அவளை பார்த்தோன்னே அப்படியே அவளோட உதட்டில் இருக்க அந்த லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் அழிக்கிறான். நீ வந்து எனக்கானவ, நீ இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படியே அழுகிற மாதிரி வந்து கிஸ் பண்ணுறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு என்னை விட்டு எப்பவுமே பிரிஞ்சு நீ போகக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம வந்து பேசவே கூடாது, அப்போ தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து காசும் வந்துருச்சு. இப்போ அந்த காசு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேங்க்குக்கு போகிறாங்க. பேங்க்குக்கு போயிட்டு இவன் வந்து ஒரு வீடு ஒன்று வந்து கட்டிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணது. இப்போ அந்த வீட்டை வந்து எப்படி திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து $1,000,000 வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அதான் நிறைய பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வச்சு இப்போ அந்த வீட்டை வந்து திரும்ப பெறலாம்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சோம், நீங்கள் 2 பேரும் வந்து வீட்டில் இல்லை போல, எங்க கையில் வந்து எதுவுமே இல்லை, அந்த வீட்டை வந்து வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இவனுக்கு சரியான கோவம். யார் வாங்கியிருப்பான்னு சொல்லி கேட்டோம், அதெல்லாம் வந்து எங்களால் தர முடியாதுன்ற மாதிரி வந்து அவனும் வந்து சொல்லிடுறான். கோவத்தில் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தூரமாக இருக்க ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டை வாங்கிட்டு அங்கேயே வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேர் போயிருந்திருப்பாங்க. பட் அந்த டேவிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இவ வந்து நிஜமாவே வந்து, ஏன்னா இவ தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருந்திருப்பான் இந்த மாதிரி வந்து நான் போகட்டா அப்படின்னு வந்து, ஏன்னா அவன் வந்து சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவ வந்து அந்த ஜான் கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கு, அதனால வந்து அவன் மேலே வந்து அட்ராக்ட் ஆகி அவனை வந்து நிஜமாவே அடையணுன்றதுக்காண்டி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு தான் அவன் வந்து போயிருந்திருப்பாளோன்ற ஒரு ஏக்கம் வந்து அவன் கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த தக்காளி பிடிங்கிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான், உள்ள பார்த்தீங்கன்னா டிஸ்க்ல வந்து கிரிஃபன் சொல்ல போற ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒன்று வந்து இருந்திருக்கும். அந்த மேட்ச் பாக்ஸை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இதை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து அவன் கேட்குறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், நீ என்ன என்னோட ஹேண்ட்பேக் எது செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை நான் அதெல்லாம் பண்ணல, வெளியில இருந்துச்சு மேட்ச் பாக்ஸ், அதனால தான் வந்து நான் கேட்குறேன், இது என்னன்னு சொல்லி கேட்டோன்னே அது வந்து ஒரு போட்டு அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான். போட்டா, சரி நீ உண்மையை சொல்லு, அன்னைக்கு நிஜமாவே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் என்ன பண்ணுறான், அதை வந்து நம்ம பேசவே கூடாது தானே பேசி வச்சிருந்தோம், இப்போ எதுக்கு அதை பற்றி வந்து கேட்குறேன் அப்படின்னு வந்து அவளும் வந்து சொல்கிறான். இல்லை எனக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சாகணும், இல்லை அப்படின்னா நீ வந்து அவனை நிஜமாவே வந்து அவன் மேலே அட்ராக்ட் ஆயிருக்குன்னு தான் வந்து நான் நினச்சிப்பேன், நீ உண்மையை சொல்லணுன்னே வந்து என்னால் அப்போதைக்கு எதையுமே பேச முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள வந்து நிறைய சண்டைகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஆனால் அவன் வந்து சொல்கிறான், நிஜமாவே வந்து நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன், அங்கே போனது பார்த்தீங்கன்னா என்னோட வெறும் உடம்பு மட்டும் தான், நான் வந்து கிடையாதுன்னா அவள் எவ்வளோதான் பேச ட்ரை பண்ணாலும் இவன் வந்து கேட்குற மாதிரியே தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்து அவகிட்டே வந்து சண்டைக்கு போகிறான். இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத அவன் என்ன பண்ணுறான், ஒருவேளை இந்த வீடு வந்து கைவிட்டு போனதுனால தான் இவன் இந்த மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்க கிட்ட இப்போ பணமும் இருக்கு, பட் அதை வந்து இவங்களால மகிழ்ச்சியாக செலவு கூட பண்ண முடியல. ஸோ அவன் என்ன பண்ணுறா, அந்த வீடு வந்து யார் பேரில் இருக்குது, யார் வாங்கினாங்கன்றதை வந்து கண்டுபிடிக்காண்டி மறுபடியும் வந்து அந்த ஏஜென்சி ஆஃபீஸில் வந்து போய் பார்க்குறான். அப்போ அந்த வீடு யார் பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜான் கேஜ் பேர் தான் இருந்திருக்கும். ஆட பாவி நீ தான் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் வந்து அவனை பார்க்கறதுக்காண்டி வந்து போகிறான். அங்கே வந்து எல்லாரும் முன்னாடி வந்து அவன் உட்காந்துருக்கும் போது அந்த டெஸ்கை பிடிச்சி தள்ளி விட்டு, இவன் நீ ஒரு பைத்தியம், நீ வந்து என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வர, உன்னை யார் அந்த வீட்டை வந்து வாங்க சொன்னது, உனக்கு தெரியாத அந்த வீடு வந்து எங்களோடது அப்படின்னு, தயவு செஞ்சு அந்த வீட்டை என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னோன்னே அந்த வீட்டோட மதிப்பு வந்து இப்போ 2 மில்லியன் வந்துருச்சு, அதை ஒன்றுமே வந்து உன்னால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லிடுறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், நீ ஒரு சைக்கோ, எனக்கு வந்து உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னோடனே, இங்கே பாரு எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, நீ வந்து பேசாமல் என் கூட வந்து வேலைக்கு வாவே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உன் கூடலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட வந்து கத்திட்டு போயிடுறா. அப்போ அவள் வீட்டுக்கு போகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா டேவிட் வந்து உட்காந்துருப்பான். ஆமா நீ எங்கே போயிருந்தேன்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாதிரி அந்த வீட்டை யார் வாங்கியிருக்கான்னு சொல்லி பார்க்க போனேன், அதையும் வந்து அந்த ஜான் தான் வாங்கியிருக்கான், அவனை பிடிச்சி நான் திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே அப்பா அந்த டேவிட் வந்து சொல்கிறான், ஜானையா உண்மையை சொல்லி அதுக்காண்டி தான் போனியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாடா நான் அதுக்காண்டி தாண்டா போனேன், வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம 2 பேர் இருக்கும்போது நீ தான் வந்து அவன் கூட படுக்க போகிறத வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன், நான் வந்து கேட்கவே இல்லை, ஒருவேளை உனக்கு நிஜமாவே அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போயிரு, என் கிட்ட வந்து ஃபேக்காக வந்து நடிக்காத அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லிடுறான். இவளால் வந்து தாங்கவே முடியல, ஒரு ஒயின் பாட்டில் வந்து கொடுத்துருப்பான், அந்த ஒயின் பாட்டில் தூக்கி போட்டு உடைச்சிடறான். இவ்வளோ சண்டை நடந்தோடனே இனிமேல் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கல வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து இதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடறாங்க. இவன் என்ன பண்ணிடுறான்னா மறுபடியும் வந்து அந்த ரியல் எஸ்டேட்
ஏஜென்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறா. இவன் என்ன பண்ணானா, எப்போ பார்த்தாலும் வந்து தண்ணியை போட்டுட்டு அவளை பற்றி நினச்சிட்டு வீட்டிலேயே வந்து கிடக்குறான். மறுபடியும் வந்து பார்ட் டைம் ஜாப்பாக அவன் என்ன பண்ணியிருப்பானா, சிட்டிசன்ஷிப் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து இந்த வயசானவங்களுக்கு இமிகிரன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து கிளாஸ் எடுக்க போயிருந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இவளை பார்க்கறதுக்காண்டி அந்த கிளாஸ்க்கு வந்து உள்ளே வந்திருப்பாங்க. நான் வரலாமா சொல்லி வந்து ஜான் வந்து கேட்டிருந்திருப்பான். அப்போ அவள் என்ன பண்ணியிருப்பான், இல்லை கிளாஸ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பான். உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே செகண்ட் வழி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து உட்காந்துடுறாங்க. உள்ளே வந்து உட்காந்துட்டு இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்க பார்க்க ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப டேலண்டான பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அவன் மேலே வந்து நான் பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இவளும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாளா, ஸோ அதனால அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அவளால் வந்து டக்குன்னு டினை பண்ண முடியல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் சும்மா இங்கே கிளாஸ் தான் அட்டன் பண்ண வந்தேன்னு அவன் வந்து சொல்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இங்கேருந்து போகிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து நோ நோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது இவரை வந்து எப்படி எல்லாருக்கும் வந்து பிடிக்குது, ஏன்னா இந்த ஜானுன்ற அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான். இவளை வந்து கூப்பிட்டதுலேருந்து இவளை அங்கே கூட்டிகிட்டு போனதுலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துகிறான். கொஞ்சம் கூட வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ண மாட்டான். ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. இவளுக்கும் வந்து புரியல, ஆனால் வயசு மட்டும் கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க. ஸோ அதனால தான் அவளால் வந்து அக்செப்ட் பண்ண முடியலையே என்னமோ, ஸோ மேபி அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்குள்ள நிறைய திங்கிங் வந்து போய்கிட்டே இருக்கு. ஆனால் அவள் என்ன பண்ணிடுறா, இவன் என்னதான் வந்து ஜான் வந்து இவங்க பின்னாடியே வந்தாலும் அவள் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்றா. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இவன் அடுத்த நாள் வந்து அந்த ரியல் எஸ்டேட் அந்த ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிருந்திருப்பான். அப்போ இவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி ஏஜென்ட்டை பார்க்கறதுக்காண்டி அவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். இப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கிறவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ரெசப்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே பாரு நமக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, அவர் வந்து 10 மில்லியன் அளவுக்கான ஒரு வீட்டை வந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்க ஸ்டாஃப்லேயே நீ ஒருத்தி மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பேசுவேன், நீ தான் போய் அவங்கள வந்து கைட் பண்ண சொன்னோன்னே, யாரா அது 10 மில்லியனுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இவ பார்க்குறான். அங்கே உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜான் தான். இவன் என்ன நம்ம போகிற இடத்துக்குலாம் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல, ஆனால் ரொம்ப கோவப்படுவான் அவன் மேலே. ஸோ இவளுக்கு வந்து வேற வழி தெரியல. இப்போ நீ பண்ணல அப்படின்னா உன்னை வந்து நான் ஃபயர் பண்ணிடுவேன் அந்த ஓனர் சொன்னோன்னே இவளுக்கு வந்து வேற வழி தெரியல. ஏன்னா அப்படியாச்சும் இவன் கூட வந்து கொஞ்சம் நேரம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்றதான் அந்த ஜானோட ஒரு நினைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து கார்ல ஏறி ஒவ்வொரு வீட்டாக வந்து போய் பார்க்குறாங்க. ஆனால் எந்த வீடுமே வந்து இவனுக்கு பிடிக்கவே இல்லை. தட் மீன்ஸ் இவன் எதுக்கு வந்தானா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காண்டி தான் வந்தான். ஆனால் கடைசியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் கிளம்பி ஜானோட வீட்டுக்கே வந்து போகிறாங்க. அப்போ வந்து சொல்லிடுறா, இது உன்னோட வீடு தானே சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் இது என்னோட வீடு தான், இந்த வீட்டில் வந்து என்ன குறை இருக்கு, இந்த வீடு வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவளும் வந்து சொல்கிறான். ஆனால் இந்த வீட்டில் வந்து நிறைய நாய்களும் நிறைய ஃப்ளவர்ஸும் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்திருக்குன்னு வந்து அவளும் வந்து சொல்கிறான். இவனும் வந்து அதை ஏற்றுக்கிறான். அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் என்ன பண்ணுறான், அவளை மறுபடியும் பார்க்கறதுக்கு வந்து போகிறான். அப்போ அவளை கூட்டிக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வாவேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் நிறைய நாய்க்குட்டிலாம் வாங்கி வச்சிருந்திருப்பான். அந்த நாய்க்குட்டியை வந்து பார்த்துட்டு உனக்காண்டி தான் இதை வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, என் கூட வந்து ஒரு டான்ஸ் ஆடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து போட்டு விடுறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இல்லை என்னால் வந்து முடியாது, நான் வந்து போயாகணும் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்தேன், ஒரு மூவிக்கு போயிட்டு நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் சப்வேல. அப்போ எனக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு இருந்தா, அவள் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தா. நான் வந்து அவளை பார்க்கும்போது அவள் வந்து என்னை பார்க்கல, என்ன அவள் பார்க்கும்போது நான் அவளை வந்து பார்க்காம இருந்தேன். ஒரு கடத்தில் அவள் வந்து அங்கே இருக்க ட்ரெயினில் வந்து ஏறி போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவளை பார்க்கறதுக்காண்டி அதே டைமுக்கு வந்து போய்கிட்டே இருந்தேன். பட் அவளை வந்து என்னால் பார்க்க முடியல. அதே மாதிரி வந்து இப்போ என்னால் வந்து ஒன்றை வந்து விட முடியாது, என் கூட ஒரு டைம் வாங்க அப்படின்னு அவளை வந்து புரிஞ்சுப்பான். இதுக்கு வந்து இவன் டிசர்வ் ஆனவன் நினச்சிட்டு கடைசியாக வந்து 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இவளுக்கும் வந்து அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருது. 2 பேரும் கிஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் என்ன பண்ணிடுறான், அவளை வந்து மறந்துட்டு அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கிழிச்சு போட்டுருந்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானும் டயனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, தண்ணியை போட்டு வந்துட்டு அவங்க 2 பேர்கிட்ட வந்து சண்டைக்கு போயிருந்திருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து இவனுக்கு அனுப்பிச்சிருந்திருப்பான். அதை வந்து இவன் பார்த்தோன்னே மனசே வந்து நொறுங்கி போயிருந்திருக்கும். இனிமே இதில் வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் என்ன பண்றானா, ஒரு வேலையை வந்து தேடிட்டு இருந்திருப்பான். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜானும் டயனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு விலங்குகள்லாம் வந்து ஏலத்துக்கு விட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்து இருந்திருப்பாங்க. இப்போ அதே இடத்துக்கு வந்து இந்த ஹிப்போ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹிப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது இவங்க 2 பேரும் வந்து அந்த ஹிப்போவை தான் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அது வந்து இவன் வந்து நினச்சி பார்த்துருப்பான். நினச்சி பார்த்துட்டு இப்போ அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் இங்கே வந்து இருந்திருப்பான். இந்த ஏலம் எடுக்கும்போது அந்த ஹிப்போ வந்து அங்கே இருக்கவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. எல்லாரும் 5க்கும் 10க்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு $1 மில்லியன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். எல்லாரும் தூக்கி வாரி போட்டு வந்திருக்கும். டக்குன்னு நம்ம ஜான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதான் சரியான டைம், நீங்க 2 பேரும் பேசி ஆகணும்னு சொன்னோன்னே அவர் வந்து எந்திரிச்சு போயிடறாங்க. மழையும் வந்துருது. எல்லாரும் போயிடறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் அங்கே உட்காந்துட்டு டேவிட் வந்து சொல்லுவான், எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப கம்மியான சம்பளம் தான், ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இப்போ மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், நீ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே நானும் மறுபடியும் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேன், நானும் சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் நம்ம 2 பேரும் பழசா இருந்த மாதிரி வந்து இனிமேல் என்னால் நினைக்க முடியல நான் வந்து அவ சொல்றா. இந்த பக்கம் இவன் என்ன பண்றானா, அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்துட்டு அவன் முன்னாடியே வந்து சைன் போட்டுட்டு அதை வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுறான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசுறத வந்து நம்ம ஜான் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அன்னைக்கு
நைட்டு வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜான் கிட்ட வந்து இவ வந்து அதையே நினைச்சிட்டு இருந்திருப்பா போல. ஸோ அதனால வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லணும்னு சொன்னோன்னே ஜான் வந்து அந்த ஸ்கேஃபோல்ட் கிட்ட வந்து கேட்குறாரு, நான் என்னைக்காச்சும் இந்த மாதிரி ரொம்ப சோகமா இருந்து நீங்க பார்த்திருக்கேன் கேப்போன்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல சார் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னோடனே, இங்க பாத்தியா இந்த பொண்ணு வந்து அவங்கள ஒண்ணுதான், அவங்கள இவ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொன்னோடனே இவங்களுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களா நீங்க என்ன சொல்றீங்க கேட்டோன்னே, ஆமா, ஏன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாங்க, உலகம் முழுக்க வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து இதே மாதிரி $1 மில்லியன் வாங்கி வாங்கி இந்த மாதிரி அவங்க கூட வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை சொன்னோன்னே அவளுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுது. அட் த சேம் டைம் இவர் வந்து எதுக்காண்டி வந்து அப்படி சொல்றாருன்றது வந்து அவளும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பணத்தால வந்து எல்லாத்தையும் வாங்க முடியும் நான் நினைச்சேன், பட் என்னால வந்து எல்லாத்தையும் வாங்க முடியல வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் ஒன்று இருந்திருக்கும் அவர்கிட்ட, இதான் எனக்கு வந்து எப்பவுமே லக்கை கொடுக்கும்னு சொல்லிட்டு அந்த காயின் வந்து அவர்கிட்ட கொடுத்தோன்னே அப்பதான் அவளுக்கு வந்து புரியும், இவர் வந்து அவங்களோட காதலை புரிய வைக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வந்து அவ புரிஞ்சுக்கிறான். அந்த காயினை வாங்கிட்டு வேக வேகமா வந்து ஒரு பஸ் ஏறி போற மாதிரி வந்து காட்டுறாங்க. இந்த பஸ்ல தான் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இவ வந்து நம்ம ஜானை தேடி இவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணாங்க இல்லையா, அதே இடத்துக்கு வந்து அவனும் வந்திருந்திருப்பான், இவளும் வர மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இப்ப அங்கதான் இவ வந்து பஸ் ஏறி போயிட்டு இருந்திருக்கான். இதை தூரத்துல இருந்து நம்ம ஸ்காஃபோல்ட் வந்து ஜான் கிட்ட வந்து கேட்கறாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு இப்பதான் வந்து புரியுது, அவ என் கூட இருந்தாலும் சரி எந்த மாதிரி வந்து டேவிட்டை பாக்குறாளோ அந்த மாதிரி என்ன வந்து ஒரு டைம் கூட வந்து பார்த்ததே இல்லை, இது வந்து ஒரு முடிவுக்கு வரணும், அதனாலதான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டயனா என்ன பண்றான், அங்க இருக்க அந்த சேர்ல போய் உட்கார்றான். இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா டேவிட் வந்து உட்காந்துருப்பான். நான் என்னைக்காச்சும் உன்னை வந்து லவ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி டயனா வந்து கேட்கறான். இல்ல அப்படின்னு வந்து அவன் சொல்றான். அப்படியே 2 பேரும் வந்து கை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அழுகிற மாதிரி வந்து 2 பேரும் கடைசியா வந்து ஒண்ணு சேர்ந்துறாங்க. அந்த சந்தோஷத்தோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம் என்ன சொல்றது, இந்த படம் பாத்தீங்கன்னா இன்டீசன்ட் ப்ரொபோசல்னு தான் வந்து டைட்டிலே வச்சிருப்பாங்க. என்னதான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருந்தாலும் கூட நமக்கு அவங்க மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ அப்படி வந்தாலும் அது வந்து ஆக்சுவலி அது தப்பு தானே, கள்ளக்காத அப்படின்னு தானே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஹாலிவுட்லயே இந்த மாதிரி தான் வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்றது, எப்படி பார்த்தாலும் இது வந்து தப்பு தான். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க 2 பேர் தான் ஒன்று சேரணும். ஒருத்தவங்களுக்கு மேரேஜோ லவ்வோ அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த பக்கத்து வந்து போகவே கூடாது. அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்க போயிடணும். அதுதான் அந்த படம் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்ல வந்து எண்டு வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஜான் வந்ததுக்கு அப்புறம் செம்ம கலகலன்னு போகும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப சோகமா வந்து முடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படம் வந்து இவ்வளோ விறுவிறுப்பா, நான் கூட டிராமா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் வந்து பார்த்தேன். ஆனால் இவ்வளோ விறுவிறுப்பா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு, நல்லா சிரிச்சேன், ரொம்ப அழுகிற நிலைமைக்கே வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து எடுத்துட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏட்ரியன் லில்ன்ற ஒரு டேரக்டர் வந்து எடுத்தது. இவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எரோட்டிக்காக தான் இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி தான். அந்த 9.5 பட்டல் அட்ராக்ஷன் இதெல்லாம் இவர் எடுத்தது தான். ஸோ இந்த படத்தையும் வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. இந்த படத்தில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஆனால் இந்த படத்தோட மியூசிக் உங்களை வந்து மயங்க வச்சிரும். அந்த அளவுக்கு டயலாக்ஸ்லாம் சரியான டயலாக் வச்சிருப்பாங்க. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்கிற ஒருத்தன், பணம் இல்ல குணம்தான்ற சொல்ற ஒருத்தன், இந்த மாதிரி அவங்க நிறைய டயலாக் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளார்ந்து எழுதிருப்பாங்க போல. எல்லாமே அந்த வச்ச இடம் எல்லாமே வந்து பக்காவா இருந்திருக்கும். செம்ம சூப்பரா வந்து இந்த படத்துல 3 கேரக்டர் தான், இவங்கள தான் எல்லா படம் முழுக்க வந்து காமிப்பாங்க. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ கூடாத படங்கள் இந்த படம் ஒன்று. கண்டிப்பா நீங்க கப்புள்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தே ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல போறோம் நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.